வணக்கம் மக்களே. விஜயநகரை ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் அவையில் தென்னாலிராமன் விகடகவியாக இருந்தார். அவருடைய அவையில் தலைமை புலவர் மற்றும் ஊரண்ணா, பெத்தண்ணா, திம்மண்ணா ஆகிய புலவர்களும் இருந்தனர். ஒரு முறை சாஸ்திரங்களை கற்றறிந்த வித்யாசாகர் என்ற புலவர் கிருஷ்ணதேவராயர் அவைக்கு வந்தார். அரசர் அவையை கூட்டினார். புலவர் பெருமக்கள் எல்லோரும் வந்திருந்தனர். அப்போது வித்யாசாகர் என்னோடு போட்டியிடுபவர் யார் என கேட்டார். அதற்கு யாரும் முன்வரவில்லை. எல்லோரும் பயந்தனர். தலைமை புலவரும் ஒதுங்கிவிட்டார். அவையில் அமைதி நிலவ, மன்னா, நான் போட்டியிடுகிறேன் என்று தென்னாலிராமன் கூறினான். உடனே வித்யாசாகர், ஆமா, நீர் கையில் வைத்திருப்பது என்ன என்று கேட்டார். அதற்கு தென்னாலி, திலகாட்ட மகிஷபந்தனம் என்ற நூல் என்று கூறிவிட்டு பின்னர் நான் போட்டியிடுகிறேன், இன்று போய் நாளை வாருங்கள் என்று கூறினார். நாளை போட்டியை ஆரம்பிக்கலாம் என்று அரசரும் கூற உடனே எல்லோரும் சென்று விட்டனர். வித்யாசாகர் திலகாட்ட மகிஷபந்தனம் நூலை தேடினார். அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு நூல் இருந்தால் தானே கிடைக்கும். மறுநாள் வித்யாசாகர் வரவில்லை. தலைமை புலவரும் பயந்து அவைக்கு வரவில்லை. தென்னாலியோ தங்க நகைகள் அணியப்பட்டு பட்டு பீதாம்பரம் உடுத்தி அலங்கரித்து போட்டிக்கு தயாராக அமர்ந்திருந்தார். கையில் பட்டு துணியால் சுற்றி ஏதோ வைத்திருந்தார். வித்யாசாகர் வராததை கண்டு எல்லோரும் மகிழ்ந்தனர். வித்யாசாகர் பயந்து விட்டார் என்று எல்லோரும் எண்ணினர். தென்னாலிராமன் தான் வெற்றி பெற்றான் என்று வெற்றியை கொண்டாடினார். அவருக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் தெனாலிராமன் கையில் இருப்பது என்ன என்று சொல்லவில்லையே என்று அரசர் தெனாலியிடம் கேட்டார். அதுதான் திலகாட்ட மகிஷபந்தனம் என தெனாலி கூறினார். அதற்கு பொருள் என்னவென்றால், திலம் என்றால் எள், காட்டம் என்றால் விறகு, மகிஷம் என்றால் எருமை, பந்தனம் என்றால் கட்டும் கயிறு என்று கூறினார். அது என்ன எப்படி எனில், அது நான் வேற்று மொழியில் கூறினேன் என்று கூறினார். அப்போது எல்லோரும் சிரித்தனர், மகிழ்ந்து அந்த வெற்றியை கொண்டாடினார். தேங்க்யூ மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.